أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய இரவுகளை உயிர்ப்பிக்கும் முகமாக அவனுக்கு விருப்பமான இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தினமும் ஒரு குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக கொண்டு மார்க்க விளக்கங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான வசனம்தான் 10வது அத்தியாயத்தினுடைய 62, 63, 64 வசனங்கள் ஒரு தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனங்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார், இறை நேசர்கள் என்பவர்கள் யார் என்பதை திட்ட தெளிவாக அழகாக வர்ணித்து சொல்லக்கூடிய வசனங்களாக அவை அமைந்திருக்கின்றன. முதலாவது அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை தான் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறார். இறை நேசர்கள் யார் என்றால் அவர்களுக்கு லா ஹவுஃபுன், ஹவுஃபுன் என்றால் பயம், அச்சம், அவர்களுக்கு அச்சம் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், ஹஸின யஹ்ஸன் என்றால் கவலைப்படுவது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் தஆலா இறை நேசர்களின் பண்பாக சொல்கிறார். அவர்களுக்கு அச்சமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இந்த இரண்டும் யாருக்கு அமைந்து விடுகிறதோ அவர்கள் தான் உண்மையான இறை நேசர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்பதை வரையறுத்து சொல்கின்றார். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த இறை நேசர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டு தக்வா கொண்டவர்கள் தான் இறை நேசர்கள். இறை நேசர்கள் என்பது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி நான் ஒரு இறை நேசர் என்று மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் பெருமை கொள்கின்ற ஒரு இறை நேசராக இருக்க முடியாது. இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில கராமத்துக்களை கொடுக்க முடியும், ஆனால் அது அவர் அறியாத விதத்திலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைப்பதாக இருக்குமே தவிர அவருடைய திறமையால் தண்டுமையால் எதுவும் வந்துவிடப் போவதில்லை. இங்கு அல்லாஹ் தஆலா இறை நேசர் என்று சொல்ல வருவது ஈமானிலே உறுதியான மனிதர்கள், தக்வா உள்ளவர்கள். இந்த ரமலான் தக்வாவை உருவாக்க வந்தது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே இந்த ரமலான் உருவாக்க விரும்புவதுதான் இறை நேசர்கள். ஈமானையும் தக்வாவையும் பலப்படுத்தி கொண்டால் நாங்களும் இறை நேசர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் அழகாக சொல்கிறது. இறை நேசர்கள் என்று சொன்னதும் வேறு யாரையோ நாங்கள் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் அந்த இறை நேசராக இருக்கக்கூடாது, நான் ஏன் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறான், அவர்களுக்கு கிடைக்கின்ற அடுத்த வெகுமதியை சொல்கிறான். ஆரம்பத்திலே 2 வெகுமதியை சொல்லிவிட்டான். அவர்களுக்கு யாதொரு அச்சமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அந்த இறை நேசர்களுக்கு இறைவனுடைய சுபசோபனம் உண்டாகட்டும். அவர்களுக்கு கவலை சஞ்சலங்கள் கிடையாது, சந்தோஷம், சுபசோபனம் தான் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். மீண்டும் சொல்கிறான், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே எந்த மாறுதல்களும் கிடையாது. அல்லாஹ் சொன்ன இந்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறியே தீரும். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அப்படி ஒருவர் இறை நேசராக மாறி இந்த பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்வதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. உலகத்திலே நாங்கள் தொழிலிலே வெற்றி பெறுவது, நம்முடைய வியாபாரத்திலே வெற்றி பெறுவது, நம்முடைய ஒரு எக்ஸாமிலே வெற்றி பெறுவது என்பதெல்லாம் சாதாரண வெற்றி. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவன் வாழ்நாளை முடிப்பதற்குள்ளால் தன்னை ஒரு வலியுள்ளா, அல்லாஹ்வுடைய நேசராக தன்னை மாற்றிக்கொள்வது, அதனூடாக உலகத்தின் கவலைகள் அச்சங்களிலிருந்து தன்னை
தன்னை விடுவித்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய இந்த சுபசோபனத்தை அடைந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வது. இதுதான் இறை நேசர்களின் பண்பாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் குர்ஆனில் அஸீமிலே இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள், இந்த இறை நேசர்கள் பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வசனத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலம் பற்றிய கவலையும் எதிர்காலம் பற்றிய அச்சமும் இல்லாதவர்கள் தான் இறை நேசர்கள் என்று சொன்னார்கள். இந்த இரண்டும் இல்லாதவர்களை நாங்கள் காண்பது மிக அரிது. ஏதாவது ஒரு கவலை, கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம், இழந்தவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்போம், அடுத்தவர்களுக்கு கிடைத்து எனக்கு கிடைக்கவில்லையே என்று சில விடயங்களில் நாங்கள் பொறாமை கொண்டிருப்போம் அல்லது ஆசையை வைத்திருப்போம். இந்த கவலை இறைநேசர்களுக்கு இருக்காது. எனக்கு இதெல்லாம் நடக்கவில்லையே, இதெல்லாம் கிடைக்கவில்லையே என்ற கவலை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் இறைநேசர்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், அடுத்து நாளை என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்காது. கடந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்காது. நான் என்னவாக போகிறேன், அடுத்து என்ன நடக்கப் போகிறது, என்னுடைய வியாபாரத்தின் அடுத்த கட்டம் என்ன என்ற கவலை அவர்களுக்கு இருக்காது. நாளை அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் பயணிப்பவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இமாம் எனவேதான் அன்புக்குரியவர்களே, மறுமையினுடைய திடுக்கம் பற்றிய அச்சமும் அவர்களுக்கு இருக்காது. ஒரு அச்சம் இருக்கும், ஆனால் மறுமையிலே என்னுடைய நிலை மிக மோசமான நிலையாக மாறிவிடுமோ என்ற அச்சம் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்திலே அவர்கள் வாழுகின்ற போது இபாதத்துக்களோடு நெருங்கி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தின் மீதான இழப்புகளுக்கு அவர்களுக்கு கவலை ஏற்பட மாட்டாது என்று இமாம்கள் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பிரபலமான ஒரு சம்பவம் இருக்கிறது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இறை நேசருக்குரிய வார்த்தைகளாக அவை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போது கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் அவருக்கு எதிராக தண்டனையை அறிவிக்கிறார்கள். உங்களை நாங்கள் தனிமை சிறையிலே அடைத்து கொடுமைப்படுத்த போகிறோம் என்று சொன்னபோது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அப்படி நீங்கள் எனக்கு ஒரு தண்டனையை தந்தால் அது எனக்கு ஹல்வத்தாக அமையும், அல்லாஹ்வோடு நான் தனித்திருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும், அல்லாஹ்வோடு இருந்து அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்கின்ற குர்ஆனை அதிகம் ஓதுகின்றதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அப்போது உங்களுக்கு இதனால் கவலை வரவில்லையான்னு கேட்கிறார்கள். இல்லை என்று சொல்கிறார். மீண்டும் சொல்கிறார்கள், அப்படி என்றால் உங்களை நாங்கள் இந்த தேசத்தை விட்டு நாடு கடத்தி வேறு கண்காணா பிரதேசத்துக்கு அனுப்பப் போகிறோம், இதுதான் உங்களுக்குரிய தண்டனை என்று சொன்ன போது அப்போது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிரித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், அதனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்போதும் உங்களுக்கு கவலை வரவில்லையான்னு கேட்டபோது இல்லை, அது என்னுடைய ஹிஜ்ரத்தாக அமையும் என்று சொன்னார். நீங்கள் என்னை இந்த ஊரை விட்டு அனுப்பினால் அது எனக்கு ஹிஜ்ரத், என்னை நீங்கள் தனிமையில் அடைத்து வைத்தால் அது எனக்கு ஹல்வத். மூன்றாவது சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களை நாங்கள் கொன்று உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி உங்களை அழிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது அப்போதும் நான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அதனை செய்யுங்கள், ஏனென்றால் அது எனக்கு ஷஹாதத்தாக அமையும் என்று சொன்னார். ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் தண்டனைகள், உலகத்தின் இழப்புகள் எந்த கவலையும் ஏற்படுத்தாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் ஏற்படாது, யாரை கண்டும் அச்சம் ஏற்படாது. அடுத்தது அவர்களுக்கு கவலையும் வராது. இப்பொழுது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அந்த மனிதர்களால் தண்டிக்க முடியவில்லை. கடைசியில் அவர்களை விடுதலை செய்கிறார்கள். ஏன், எந்த தண்டனையை கொடுத்தாலும் அது அவருக்கு சந்தோஷமாக அமைந்து விடக்கூடிய வகையில் தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிற மூமின்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஏன் தெரியுமா? இதா அஸாபத்து ஸர்ரா ஃபஹுவ ஷக்கர வகான கைரன் லஹு, அவனுக்கு நலவு நடந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து அல்லாஹ்வை நெருங்குவான், அது அவனுக்கு நலவாக அமைந்தது. அவனுக்கு தீங்கு நடந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நெருங்குவான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்தது. எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே
எல்லாமே சந்தோஷம்தான். அவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற இழப்பும் சந்தோஷம்தான், வாழ்க்கையில் கிடைக்கிற வெகுமதிகளும் சந்தோஷம்தான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே வருகின்ற மகிழ்ச்சியான தருணங்களும் அவன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் தான், அவனுக்கு வருகின்ற கவலையான சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல. இந்த ஹதீஸை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்களும் அல்ல, ரசூல்மார்களும் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த ஷுஹதாக்களும் ஷஹீதுகளும் அல்ல. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பார்த்து இந்த நபிமார்களும் ஷுஹதாக்களும் அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த இந்த ஷுஹதாக்களும் கூட அவர்களை பார்த்து ஆசைப்படுவார்கள், எங்களுக்கும் இப்படி கிடைத்திருக்க வேண்டுமே என்று. அப்படி ஒரு சாராருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கடுமையான ஒரு வெகுமதிகளை கொடுக்க இருக்கிறான் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் அவர்கள், என்ன காரணத்துக்காக இவர்களுக்கு இவ்வாறான ஒரு வெகுமதி என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வையும் நேசம் கொண்டு மனிதர்களையும் அல்லாஹ்வுக்காக நேசித்த மனிதர்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய இரத்த உறவுகளுக்காகவோ அல்லது கொடுக்கல் வாங்கல்களுக்காகவோ அல்லது ஒரு செல்வம் கிடைக்கும் என்பதற்காகவோ ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்பதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக மனிதர்களை நேசித்தவர்கள். அவர்கள் தான் வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒளியிலான மேடைகளை, மிம்பர்களை அமைப்பான், அதிலே அவர்களை ஏற்றி வைத்து கௌரவிப்பான். அவர்கள் மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நான் மேலே ஓதி காட்டிய இந்த குர்ஆன் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அப்ப இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தன்னோடு பழகுகின்றவர்களோடு நெருங்கி பழகுகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒருவரை வெறுப்பவர்கள். இவர் பாவம் செய்கிறார், நாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்துகிறார் இல்லை, அவரால் நானும் மோசமாகி போகிறேன் என்பதற்காக தன்னுடைய நெருங்கியவர்களை கூட ஒதுக்கி கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலிலே 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான், அதிலே ஒரு சாரார் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். எத்தனையோ இமாம்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய கப்பல், வியாபார கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டது என்ற செய்தியை ஒரு பணியாளர் வந்து சொன்னபோது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். மீண்டும் கொஞ்ச நேரத்திலே வந்து சொன்னார்கள், மூழ்கிய கப்பல் உங்களுடையதல்ல, அது வேறொரு நபருடையது என்று சொன்ன போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அவர்களோடு இருந்த மாணவர்கள் கேட்கிறார்கள், எப்படி இந்த பேலன்ஸ், உங்களுடைய கப்பல் மூழ்கியது என்று ஒரு சோக செய்தி சொல்லப்பட்ட போதும் அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுடையது அல்ல என்று சொன்ன போதும் அல்ஹம்துலில்லாஹ், எப்படி இந்த நடுநிலைமையான போக்கை நீங்கள் கவனிக்கும் போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நான் எதை கொண்டு வந்தேன், எதை இழப்பதற்கு இருக்கிறது, இந்த உலகத்துக்கு வரும்போது நான் எதையும் கொண்டு வரவில்லை என்னும் போது, இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதையும் கொண்டு செல்ல முடியாது எனும் போது, இந்த உலகத்திலே எது எனக்கு மகிழ்ச்சியை தர முடியும், எது எனக்கு கவலையை தர முடியும், இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதை அவர் அழகாக அந்த இடத்திலே சொல்லி காட்டினதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் 3 வகையினராக இருக்கிறார்கள். மனிதர்கள் 3 வகையினராக இருக்கிறார்கள். அதிலே ஒரு சாரார் வாலிமுலி நஃப்ஸிஹி, தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்பவர்கள் வாலிமுலி நஃப்ஸிஹி. இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள் அல் முக்தஸித், நடுநிலையாக பரவான கடமைகளை மாத்திரம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகின்ற மனிதர்கள். மூன்றாவது சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இறைநேசர்கள். அஸ்ஸாபிகூன பில் கைராத், நன்மையின் பக்கம் முந்திக் கொண்டவர்கள். அவர்கள் ஃபர்துகளை செய்வார்கள், சுன்னத்துக்களை தேடி அலைவார்கள். ஃபர்து ஐனை செய்து முடித்திருப்பார்கள், ஃபர்து கிஃபாயாவை தேடி திரிவார்கள். ஜகாத்தை நிறைவேற்றி இருப்பார்கள், சதகாவுக்கு சந்தர்ப்பம் பார்த்திருப்பார்கள். ஃபர்தான நோன்பையும் நோன்பார்கள், சுன்னத்தான நோன்புகளுக்காக நேரம் காத்திருப்பார்கள்.
அவர்கள் தேடி தேடி அமல்களில் ஈடுபடுபவர்கள். அது ஆன்மீக கடமைகளில் மாத்திரமல்ல, சமூக கடமைகளிலும் கஷ்டப்பட்டு ஈடுபடுகின்ற சித்தீகீன்கள், அத்தகையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகின்ற காரியங்களை மிகவும் கச்சிதமாக யார் நிறைவேற்றுபவர் என்று தங்களுக்குள் போட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக தபூக் போராட்டத்தின் போது ஒட்டுமொத்த சொத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொத்தினுடைய பாதியை கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதரை, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மனிதரை ஈமானிலும் சரி அமல்களிலும் சரி யாராலும் முந்திவிட முடியாத அளவுக்கு இவர் எங்களை முந்திவிட்டார் என்று தன்னுடைய தோல்வியை உமர் ரலியல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்கிறார். என்ன தோல்வி? வியாபாரத்தில் போட்டி போட்டார்களா? வீடு கட்டுவதில் போட்டி போட்டார்களா? அந்தஸ்துக்காக போட்டி போட்டார்களா? பதவிக்காக போட்டி போட்டார்களா? இல்லை, நன்மைகளுக்கான போட்டி. யார் அதிகம் நன்மை செய்பவர் என்று இருவருக்கு உள்ளும் இருந்த போட்டியின் விளைவாக இவ்வாறு அவர்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இறைநேசர்களுடைய இரண்டாவது பண்பு இஸ்திகாமத். அவர்கள் எப்போதும் செய்கின்ற அமல்களை தொடர்ந்தும் செய்வார்கள், விட்டு விட்டு செய்ய மாட்டார்கள். தொடர்ந்தும் அமல்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல காரியங்களை தொடர்ந்தும் செய்து வருவார்கள். கடந்த வருடம் நான் இதை செய்து, இந்த வருடமும் செய்திருக்கிறேன். கஷ்டத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற போது செய்தேன், இப்போது கஷ்டத்திலும் நான் இதனை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு செய்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு அமல்களில் தொடர்ந்து இருப்பவர்களை தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நேசர் என்று அழைக்கிறான் என்று தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே விளக்கமாக சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஜுனைத் அல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், ஒரு ஆன்மீகவாதி. அவரிடத்திலே போய் அவருடைய சகாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு பெரிய இறைநேசர், உங்களுக்கு நாங்கள் எந்த கராமத்தையும் கண்டுகொள்ளவில்லை. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வக்துக்கும் ஜமாத்தோடு நான் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை விட கராமத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் கராமத்தை அதிசயமான விஷயங்களாக பார்க்கிறோம், ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் இமாம்கள் அப்படி பார்க்கவில்லை. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதே அல்லாஹ்வுடைய ஒரு கராமத்து தான், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு கண்ணியம் தான். அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்தும் அல்லாஹ்வுக்கு ஜமாத்தோடு தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி இருக்கிறானே, இதை விட பெரிய கராமத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்திகாமத்தோடு இந்த அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவது அடையாளம் தான் அவர்கள் நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுடைய உள்ளத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பார்கள். நம்மிலே பலர் பல நேரம் பல இபாதத்துக்களை செய்வதற்கு எண்ணுவோம், ஆனால் செய்வதற்கு இடையிலே ஷைத்தான் எங்களை வழிகெடுத்திருப்பார். இந்த முறை குர்ஆனை 30 ஜுஸை நான் ஓதி முடிக்க வேண்டும் என்று எண்ணி இருப்போம், ஆனால் எத்தனையோ சோழிகளையும் வேலிகளையும் கொண்டு வந்து எங்களுடைய சிந்தனையை மாற்றியிருப்பார். இன்று இந்த விடயங்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் உள்ளத்தில் அவன் வேறு சிந்தனைகளை போட்டு விடுவான். சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் அவன் அந்த எங்கள் கஞ்சத்தனத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்திலே அழகாக்கி விடுவான். இப்படி நஃப்ஸோடு செய்கின்ற போராட்டம் தான் உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற மிக பெரும் போராட்டம். மனோ இச்சைக்கு எதிராக, ஷைத்தானியத்துக்கு எதிராக, உள்ளத்துக்கு எதிராக 3 போராட்டங்களில் வெற்றி பெறுபவன் தான் வலியுல்லா, அல்லாஹ்வுடைய நேசராக இருக்க முடியும். பலர் ஷைத்தானை வென்று விடுகிறார்கள். சில போது தன்னுடைய மோசமான எண்ணங்களையும் வென்று விடுகிறார்கள், ஷஹவாத்துகளையும் வென்று விடுகிறார்கள். ஆனால் உள்ளத்திடம் தோற்று போகிறார். உள்ளம் சோர்வை காட்டி விடுகிறது. தொழ வேண்டும் என்று எண்ணம், ஆனால் தொழுது முடிக்க மாட்டோம். அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஹஜ்ஜத்துக்காக எழுந்து அந்த சுபகு தொழுவதற்கிடையிலே கண்ணை விழித்தவர்களாக அமர்ந்த நிலையில் இருப்பார்கள். அப்போது அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு சிறந்தை கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பலாமே? அப்போது அவ்வளவு பெரிய ஆன்மீகத்திலே உச்சகட்டத்தில் இருந்த இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழ வேண்டும் என்று விரும்புவேன், ஆனால் ஷைத்தான் எனக்கு தூக்கத்தை அழகாக்குவான். எனவேதான் மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக நான் எங்கள் உடலை வருத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இந்த முன்னோர்கள், சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கியது கூட அந்த ஷைத்தானை, அந்த எண்ணத்தை, உள்ளத்தை வென்றதன் விளைவாகத்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி பத்தைகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகமாக இறுதி பத்தை பள்ளி வாயிலில் கழிக்க வேண்டும், இபாதத்துக்களோடு தான் நான் செலுத்த வேண்டும் என்ற நீயத்தை வைத்து உள்ளத்தை வெற்றி கொள்ள வேண்டும். உள்ளம் என்ன சொல்லும்? இல்லை, இந்த இறுதி பத்திலே நிறைய வேலை இருக்கிறது, உடுப்பெடுக்க வேண்டும்,
பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பெருநாளுக்கு ஆயத்தமாக வேண்டும், இபாதத்துக்களை குறைத்து ஏனைய காரியங்களில் ஈடுபடுமாறு உள்ளம் எங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கும். இப்போது இறை நேசனா இல்லையா என்கின்ற போராட்டம் உள்ளத்துக்குள் நடக்கும். யார் அல்லாஹ்வை உள்ளத்திலே நேசத்துக்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறார் அவர்கள் இதனை வெற்றி கொள்வார்கள், வெற்றி கொள்ள முயற்சிப்பார்கள். முடியுமான வரைக்கும் என்னுடைய அதிக நேரத்தை முழுமையாக இல்லாவிட்டாலும் பகுதியளவாவது அதிகமான நேரத்தை நான் பள்ளி வாயிலில் கழிக்க வேண்டும், அதிகமான நேரத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனையில் கழிக்க வேண்டும், அதிகமான நேரத்தை குர்ஆனோடு கழிக்க வேண்டும். லைலத்துல் கத்ரை இந்த முறை நான் அடைந்தே ஆக வேண்டும், இதை எந்த ஷைத்தானும் தடுக்க முடியாது என்ற உறுதிப்பாடோடு நாங்கள் இந்த இறுதிப்பத்தை அடைய வேண்டும். ஷைத்தானை வெற்றி கொள்ள வேண்டும். ஆசை, ஷஹவாத், உலக இன்பங்கள், வியாபாரம், இலாபம், இப்படி எத்தனையோ அழகான விஷயங்களை ஷைத்தான் எங்களுக்கு அழகாக்கி காட்டுவான். ஆனால் எல்லாத்தையும் விட அல்லாஹ் வைத்திருப்பதுதான், அல்லாஹ்விடத்திலே இருப்பதுதான் சிறந்தது என்று சூரத்துல் ஜுமா கடைசி வசனத்திலே சொல்கிறதே, குல் மா இந்தல்லாஹி கைருன் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. உங்களுடைய வியாபாரத்தை விட, நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த இன்பங்களை, களியாட்டங்கள், உலக விவகாரங்களை விட அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற இந்த விடயம் தான் சிறந்தது, நீங்கள் அறிந்து கொள்கின்ற புத்திசாலிகளாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழைக்கின்ற இந்த அழைப்பை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உழைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இபாதத்துக்காக வேண்டி வருகின்ற நாட்களையும் நாங்கள் உழைப்பிலேயும் எங்களுடைய அன்றாட காரியங்களிலும் செலுத்தி விடுகின்ற போது எப்போது நாங்கள் இந்த இபாதத்துக்களில் கூடுதல் கவனம் செலுத்தப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வது பண்புதான் அல்லாஹ்வுடைய வழிமார்கள் உண்மையான நேசர்களாக நாங்கள் என்ன மரணத்தை நேசிப்பார்கள். அல்லாஹ் தஆலா யூத நசாராக்களுக்கு குர்ஆனிலே பல இடங்களில் சவால் விடுகின்றான். ஏழுமனால் மரணத்தை நேசம் வையுங்கள் பார்ப்போம். அவர்களுக்கு உலகத்தின் மீது ஆசை இருந்தது, ஆயுளின் மீது கவலை இருந்தது. உங்களுக்கு 1000 வருடங்கள் உங்களுக்கு ஆயுள் தரப்பட்டாலும் போதாது என்று நினைக்கின்ற அளவுக்கு பேராசை அவருடைய உள்ளத்திலே கூடிக்கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உண்மையான மூமீன்கள் அவர்கள் மௌத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி தருவாய் சக்ராத்துடைய வேதனையில் இருக்கின்ற போது பக்கத்தில் இருந்த மகள் அழுகிறார். மரணிக்க போகிறாரே என்று அவர்கள் அழுது கொண்டிருக்கின்ற போது அந்த நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், நான் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கு தயாராக போகிறேன், என் மறுமையின் வாழ்க்கையின் கதவு திறக்கப்பட போகிறது, நான் ஏன் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டும் என்று தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். இப்படித்தான் அந்த வழிமார்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வை நேசித்தவர்களுக்கு மரணம் ஒரு விடயம் அல்ல. இந்த கணம் எனக்கு மௌத்து வந்தாலும் நான் கடன் தொல்லை இல்லாமல், அடுத்தவனுக்கு பாரம் இல்லாமல், என்னுடைய குடும்பம் நாளைக்கு நடுத்தெருவுக்கு வராமல் சந்தோஷமாக மரணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பண்பு அது. ஆனால் நாளை நான் மரணித்தால் என்ன ஃபித்னாக்கள் வருமோ என்று அஞ்சுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது இறை நேசர்களுக்கு முரணான ஒரு வாழ்க்கை. எப்போதும் மரணத்துக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறை நேசர்கள் யார் என்பதற்கு இதைவிட ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் போய் கேட்கிறார், மன் அவுலியா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று எனக்கு அடையாளப்படுத்தி தாருங்கள் நாயகமே என்று கேட்க போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யும் ஞாபகம் வர வேண்டும். உனக்கு அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உனக்கு வர வேண்டும். அப்படி ஒரு மனிதரை நீ கண்டால் அவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான வரை விளக்கம். ஒரு மனிதரை பார்த்தால் எங்களுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால், ஈமான் அதிகரிக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய நேசர். எங்களை கண்டால் இன்னொருவருடைய ஈமான் அதிகரிக்கிறது என்றால், எங்களோடு பேசுகின்ற போது ஒருவருடைய திக்ர் அதிகரிக்கிறது என்று சொன்னால், எங்களோடு பழகுகின்ற போது அவருடைய ஈமானிலே அதிகரிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்களோடு பேசுகின்ற போது அல்லாஹ் பற்றி அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் இறை நேசர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த 5 பண்புகள், நான் இப்போது சொன்ன இந்த 5 பண்புகளையும் நாங்கள் இந்த ரமலானினூடாக வளர்த்துக் கொள்வதற்கான எல்லா சந்தர்ப்பமும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதிகமான ரகசியமான சதகாக்கள் இந்த இறை நேசர்களுடைய பண்பு. அதிகமான இரவு தொழுகை இந்த இறை நேசர்களுடைய பண்பு. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் உலகத்தில் வாழ்வது, வேறு எந்த மனிதரையும் திருப்திப்படுத்துகின்ற, வேறு யாருக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் எந்த அமலையும் விவாதத்தையும் செய்யாத அந்த தூய்மையான இஹ்லாஸோடு நியத்தோடு உழைப்பவர்கள் தான் இறைவனுடைய நேசர்கள். எனவே நான் சொன்ன இந்த 5 பண்புகளையும் நாங்கள் அதிகமாக எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக இறுதிப்பட்டு வருகின்றது, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும். அல்லாஹ்
அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்க வேண்டும், தௌபாவை அடைந்தவனாக இந்த ரமலானை முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் இதனை அடைந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே முடியுமான வரைக்கும் அதற்கான முயற்சி செய்யுங்கள். நிறைய பள்ளி வாயில்களில் இறுதிப்பத்தை சரியான முறையில் கழிப்பதற்கான இஅ்திகாஃபுடைய ஏற்பாடுகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளி வாயிலும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. முடியுமானவர்கள் முழுமையாக 10 நாட்களும் இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுக்கு வசதியான நாட்களிலாவது முழுமையாக நீங்கள் இஅ்திகாஃபில் இருந்து அல்லாஹ்வுக்காக இத்தனை நாளை கழித்தேன் என்ற திருப்தியோடு பெருநாளை கொண்டாடுகின்ற ஒரு பெருநாள் சந்தோஷமான பெருநாளாக இருக்கும். தக்வாவோடு, தௌபாவோடு, இஹ்லாஸோடு, இறைநேசர் என்ற அடையாளத்தோடு பெருநாள் தொழுகைக்கு போவதுதான் உண்மையான பெருநாளை தவிர பாவங்களோடு, உள்ளத்தில் அழுக்குகளோடு, புத்தாடையை அணிந்து கொண்டு வெளியில் பகட்டோடும் உள்ளே அசிங்கத்தோடும் நாங்கள் அல்லாஹ்வை தொழுவதிலே அந்த பெருநாள் தொழுகையில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயற்படுவோம். வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக வாழ்ந்து இறைநேசர்களாக மரணிக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.